Hi friends, this is Nivita. In the video 11th standard physics unit 3 laws of motion page number 114 ல இருக்கிற example 3.1 ல இருந்து பார்க்க போறோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா a book of mass m ஒரு புக்கோட மாஸ் வந்து m அது வந்து ஒரு டேபிள் மேலே வச்சுருக்காங்க ஓகேவா. ஸோ அதில் வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக், அந்த புக்கு மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வாட் ஆர் த ஃபோர்ஸஸ் எக்ஸிட்டட் பை த புக், அந்த புக்கு என்ன ஃபோர்ஸை எக்ஸிட் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. அடுத்தது ஃப்ரீ பாடி டயக்ராமும் வரைய சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த டூ ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த புக்கு மேலே என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் mg, இந்த புக்குக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும்ல, ஸோ அந்த வெயிட்டுங்கிறது அதுக்கு மாஸுங்கிறது m, அது வந்து கிராவிட்டியால் ஈர்க்கப்படுதில்ல, அதை நம்ம அதனால் கிராவிடேஷன் ஃபோர்ஸ், அதை வந்து வெயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் mg ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் ஆன் த புக்கோட டவுன்வர்ட்ஸில் கிராவிடேஷன் ஃபோர்ஸ் முதல்ல ஆக்ட் ஆகுது. அடுத்தது நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சர்ஃபேஸ் ஆன் த டேபிள் ஆஃப் த புக், அதாவது இந்த புக்கு வந்து எந்த சர்ஃபேஸ் மேலே இருக்குது, இந்த டேபிள் மேலே இருக்குது. ஸோ அதனால் அந்த கான்டாக்ட் ஃபோர்ஸ் இது ரெண்டும் கான்டாக்டில் இருக்கிறனால இது வந்து அந்த புக்கை தாங்கி பிடிக்கிறதுக்காக ஒரு நார்மல் ஃபோர்ஸை வந்து ஏற்படுத்துது. எது, அந்த டேபிள் வந்து அந்த புக்குக்கு மேலே ஏற்படுத்துது ஓகேவா. இட் ஆக்ட்ஸ் அப்வர்ட். ஓகே, ஸோ அப்போ எனக்கு இதுதான் புக் அப்படின்னா இந்த எம்ஜி அப்படிங்கிற ஃபோர்ஸ் கீழே ஆக்ட் ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ் வந்து மேலே ஆக்ட் ஆகுது. இதுதான் ஃப்ரீ டயக்ராம். ஸோ இந்த ஃப்ரீ டயக்ராமை பொறுத்தவரை மேக்னிடியூட் ஆஃப் த நார்மல் ஃபோர்ஸும் சரி, இப்போ இந்த புக் எப்படி வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா இந்த நார்மல் ஃபோர்ஸும் இந்த எம்ஜியும் வந்து ஈக்குவலாக இருக்கிறனால தான், அதனால தான் நம்ம அதை வந்து ஈக்குவலான ஒரு லைனாக வரைஞ்சிருக்கோம் ஓகேவா. இது பெருசாகவும் இது சின்னதாகவும் வரையக்கூடாது, இது வந்து ஈக்குவல் ஃபோர்ஸ், அதனால் நம்ம ஈக்குவலாக வரையணும். இப்போ இந்த இடத்துல வந்து முதல்ல புக்கு வந்து என்னென்ன ஃபோர்ஸால் இருக்குது அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த புக்கு வந்து என்னென்ன ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் படி தேர் ஆர் டூ ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை த புக். இப்போ இந்த புக்குக்கு மேலே என்னென்ன ஃபோர்ஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கரெக்டாக. இந்த புக்குக்கு மேலே அந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இப்போது இந்த புக்கு வந்து என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்மளை யாராவது அடித்தோன்னா நம்ம வந்து திருப்பி அடிக்கிறோம் கரெக்டாக. ஸோ அதுதான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போது தேர் ஆர் டூ ரியாக்ஷன் ஃபோர்ஸ். இப்போ அந்த புக்குக்கு மேலே ரெண்டு ஆக்ஷன் ஃபோர்ஸ் நடக்குது அப்படின்னா அது வந்து ரியாக்ஷன் கொடுக்கும்ல. அப்போ த புக்ஸ் எக்ஸர்ட்ஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் mg ஆன் த எர்த் விச் ஆக்ட் அப்வர்ட்ஸ். ஸோ புக்கு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா எம்ஜிக்கு ஈக்குவலாக ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸை ஏற்படுத்துது. அது வந்து இப்போ எம்ஜி ஃபோர்ஸ் வந்து கீழே இருக்குது, அப்போ இந்த புக்கை ஏற்படுத்துகிற ஃபோர்ஸ் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் த புக் எக்ஸர்ட்ஸ் அண்ட் force which is equal and opposite to the normal force. அந்த புக்குக்கு மேலே இந்த நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுல்ல, அப்போ அந்த புக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கு எதிர்ப்பாக ஒரு கீழே ஒரு ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணும். ஓகே, the opposite to the normal force on the surface of the table acting downwardsல அது வந்து ஆக்ட் பண்ணும். புரியுதா? ஏற்கனவே அந்த புக்குக்கு மேலே mg அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு ஃபோர்ஸ் வந்து இது ஆக்ட் பண்ணுது ஃபஸ்ட்டு. அடுத்தது இந்த புக்குக்கு மேலே வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அந்த நார்மல் ஃபோர்ஸ்க்கு எதிர்ப்பாக இது வந்து ஒரு ஃபோர்ஸை வந்து கொடுக்கும், அது வந்து டவுன்வர்ட்ஸில் இருக்கும் அப்படி மட்டும் சொல்லிட்டாங்க ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு கிளியராக இருங்க, புக்குக்கு மேலே என்னென்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, புக்கால் என்னென்ன ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் பண்ணப்படுது அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதோட மாசஸ் வந்து 2.5 kg இருக்குது, இன்னொன்று வந்து 1000 kg இருக்குது. ரெண்டுமே வந்து 5 நியூட்டன் அந்த ஒரு ஃபோர்ஸ் தான் கொடுக்குறாங்க ஓகேவா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சின்ன கல் இருக்குது, அது வந்து 2.5 kg இருக்குது, அதுக்கும் நான் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் தான் கொடுக்குறேன். ஒரு பெரிய கல் இருக்குது 100 kg இருக்குது, ஸோ அதுக்கும் நான் 5 நியூட்டன் அளவுக்கு தான் நான் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அது அக்ஸலரேஷன் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு கேட்குறாங்க. அக்ஸலரேஷன்னா முதல்ல என்னது, ஏதோ ஒன்று சேஞ்ச் இன் ஸ்பீடு அல்லது சேஞ்ச் இன் டைரக்ஷன். புரியுதா? ஏதோ ஒன்று சும்மா இருக்குது அப்படின்னா அதோட டைரக்ஷனையோ அல்லது அதோட ஸ்பீடையோ நான் சேஞ்ச் பண்ணேன்னா அது அக்ஸலரேஷன். அல்லது இப்போ யூனிஃபார்மாக போயிட்டு இருந்தது அப்படின்னா அதோட ஸ்பீடையோ அல்லது அதோட டைரக்ஷனோ சேஞ்ச் பண்ணேன்னா அதுதான் அக்ஸலரேஷன் அப்படின்னு சொல்கிறது. முதல்ல நியூட்டன்ஸ் செகண்ட் லா படி எனக்கு என்ன தெரியும், F = ma அப்படிங்கிற ஃபார்முலா தெரியுமா. அப்போ அக்ஸலரேஷன் தானே கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ a = F/m அப்படின்னு வரும். அப்போ a = F அப்படிங்கிறது என்னது, ஃபோர்ஸ் எவ்வளோ 5 டிவைடட் பை மாஸ் எவ்வளோ 2.5. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 2.5 வந்து 1 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், ஸோ 2 ms⁻² அப்படின்னு வரும். அடுத்தது
இந்த இடத்துல 100 kg இருக்கும்போது 5 டிவைடட் பை 100ன்னு சொல்லும்போது இந்த இடத்துல 0.05 ms⁻²ன்னு வருது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இதை தள்ளுறது ஈஸி, அப்போ அக்ஸலரேஷன் வந்து எனக்கு நிறைய வருது. ஆனால் இதை தள்ளுறது கஷ்டம், அது அக்ஸலரேஷன் வந்து கம்மியாக வருது. இந்த சம்னால் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ரியல் லைஃப்லேயே நமக்கு தெரியுது இதை தள்ளுறது ஈஸி, இதை தள்ளுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, அதை நீங்கள் வந்து மேத்தமெட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறீங்க. தட் இஸ் த பியூட்டி ஆஃப் ஃபிசிக்ஸ். ஓகேவா? உங்களால் நீங்கள் எவ்வளோ அக்ஸலரேஷன் கொடுத்தீங்க, அது எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுது. ஸோ தட் இஸ் த ஃபிசிக்ஸ். ஓகே, அடுத்தது இங்கே என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் வந்து சேம் ஃபோர்ஸை கொடுத்தாலும் வேறு அக்ஸலரேஷன் கிடைக்குது அப்படின்னா, அப்போ அந்த அக்ஸலரேஷன் அப்படிங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ் அப்படின்னு தெரியுது. இப்போ மாஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்கிறதுனால அக்ஸலரேஷன் அதிகமாக இருக்குது, மாஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்கிறதுனால அக்ஸலரேஷன் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.3 இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்து கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு வெக்டார் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டார் இஸ் ரெப்ரசன்டட் பை த லென்த் ஆஃப் த வெக்டர். இது வெக்டார் அப்படின்னாலே என்னது, அதுக்கு வந்து ஒரு மேக்னிடியூடும் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு டேரக்ஷனும் இருக்குது, எல்லாமே இந்த டேரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ மேக்னிடியூட் அதிகரிக்க இந்த நம்ம அந்த போடுறாங்கல்ல அந்த ஆரோவோட லென்த் வந்து அதிகரிக்கும். ஸோ அப்போ F1க்கு தான் கிரேட்டர் லென்த்தாக இருக்குது. ஸோ அப்போ F1க்கு தான் வந்து லார்ஜஸ்ட்டான ஒரு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.